பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா நீ பைத்தியம் ஆயிருக்க மாட்ட. நீ எடுத்த ஆக்சஸ் எல்லாம் ஹெவி ஆக்சஸ். நீ வெறும் ஹெவி மோட்டரா செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் ஏன் பைத்தியக்காரன் ஆக்குனா மோட்டர் ஹெவியா சுத்துச்சு, அதான் பைத்தியம் ஆயிடுச்சு. ஸ்பெஷல் லைவ் இருக்கா? இருக்குங்க. நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. ஸ்பெஷல் லைவ் இருக்கு. லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரோ ப்ரோ ஒரு மிச்சம் வச்சு இருக்கேன். யாராவது ஞாபகம் இருக்கான்னு கேட்டா எனக்கு திருப்தி இல்லை, கண்டுபிடிக்க அடையாளம் மொட்டைன்னு சொல்ற மாதிரி தோணுது. நானும் பைத்தியமா ஆக வெயிட் பண்றேன்டா. சக்தி சக்தி நீங்க எப்பயாவது ஒரு வாட்டி வரீங்க. இப்போ ஃப்ரீயா இருக்கீங்களா? ஒர்க்கு முடிஞ்சிச்சா? தென்னரசு கலரா? அதான் தெரிஞ்சிச்சு ஃபர்ஸ்டே. நீங்கள் கலரை பார்த்துட்டீங்க. வேணா இன்னொன்று மறைஞ்சிருக்கிற கலரை வேணா கண்டுபிடிங்க, பார்க்கலாம். என்ன கலரு எனக்கே ஞாபகம் இல்லை. ஒரு செகண்ட் இது யோசிச்சு பார்க்குறேன். என்ன கலரு? ப்ளூவா ப்ரௌனா? எனக்கே ஞாபகம் வர மாட்டேங்குதா? அதேதான் டேவிட், அந்த கலர் தான். டுடே ஃப்ரீ நிலா? இல்லை இல்லை இருக்கு. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சொன்னோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு. சீக்கிரம் கோல்டு அக்சஸ்க்கு வாங்க. எந்த கலர் இருந்தால் என்ன? நோ கமெண்ட்ஸ் ஆகும். இனிமேல் கேள்வி கேட்க முடியாதா? கேட்டால் நோ கமெண்ட்ஸா? என்கிட்ட கேளு மச்சான், நீ கேளு. ஏய் மச்சான் நீ கேளுடா. ஏய் மோனி நீ கேளுடா. நோ கமெண்ட்ஸ். ரொம்ப முக்கியம் பாருங்க. சங்கர் உங்களுக்கு பொறாம நாங்கெல்லாம் விளையாடுறத பார்த்து. நீங்களும் ஆட்டத்துக்கு சேர்ந்துக்கோங்க. நீங்க ரொம்ப கராரா இருக்கீங்க. கரார் பிடிச்ச வரட்டும். மல்லிகை கடைக்காரங்க மாதிரி எக்ஸ்ட்ரா புளியை 1 கிராமுக்கு சேர்த்து கூட வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் மஸ்கட்காரர் ரொம்ப கஞ்சம் பொறாமையும் வேற. வாங்கலை வந்து சேருங்க மெம்பர்ஷிப்பில். ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு தான் பேர், வந்து பார்த்த பாடு இல்லையே. ரொம்ப கராராக இருக்கீங்க. சாரி எனக்கு தெரியாது. பிளாக் மாஸ்க்கு நல்லா இருக்குது, பட் ப்ளூ ஆல்சோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். இது ஜஸ்ட் என்னோட சஜஷன், அவ்வளோதான். தப்பாக எடுத்துக்காதீங்க பேபி. ஓகே கௌதம், ப்ளூ கலரில் இந்த டைப்பில் மாஸ்க் இல்லையே. ஆன்லைனில் ஆர்டர் பண்ண மாஸ்க்கு ஒரு போனவா. இது என்னடா இது சார்ஜ் இல்லையா இதில்? அட கன்றாகி, சார்ஜ் வேறு கீழே இருக்கா? சூப்பர். சார்ஜ் அதை போட மறந்துட்டேனா? லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டியார். ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ், சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. இன்னும் 10 நிமிஷத்தில் லைவ் முடிப்பேன்னா ஜாயினிங்கே இல்லை. தூங்க வேண்டியதான் படுத்து. எனக்கா அப்படித்தான் ப்ரோ. உனக்காக காத்து கொண்டு இருக்கேன். சரிடாமா சரிடாமா. என்னமோ சொல்கிறீங்க, எனக்கு தான் எதுவும் கேட்கல. நெட்ஒர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, என்னமோ கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. என்ன போட்டிருக்கீங்க எனக்கு பார்க்குறேன். நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரிதான். எனக்கும் மெம்பர்ஷிப்புக்குள்ளே வரணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஓகே, என்ன பண்ணுறது, ஹெவி ஒர்க்கு. ஆனால் எனக்கு ஆசையாக இருக்கும். நான் வந்து மெம்பர்ஷிப் ஓப்பன் பண்ணலாமான்னு நினைப்பேன். அதில் சுற்றிக்கிட்டே இருக்கும். சரி அப்பன்னு பார்த்தா என் மேனேஜர் ஒரு பக்கம் கூப்பிட்டு அந்த குண்டச்சி நொய்யும்பா. ஓ புரியுது. ஆசையாக இருக்கா, ஆனால் பார்க்க முடியல. அதானே சங்கர்? சரி விடுங்க, பார்த்துக்கலாம் விடுங்க. பார்த்தீங்களா, சங்கருக்கு ஆசை தான். வேலை செய்கிற இடத்துல மேனேஜர் ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தா அவர் என்னதான் பண்ணுவார் பாவம். விடுங்க சங்கர், லீவு கிடைக்கிறப்போ உட்காந்து ஃபுல் மெம்பர்ஷிப் நீங்கள் சொல்லுங்கள்.
ஒரு வார்த்தை சொல்லுங்க நிலா, இன்னைக்கு எனக்கு லீவுன்னு சொல்லி பாருங்க, அன்னைக்கு டே ஃபுல்லாக நான் மெம்பர்ஷிப்ல உட்காந்துருப்பேன். யூ ஆர் ஒர்க்கிங். அதெல்லாம் விட்டுட்ட, வேலையை விட்டு 1 மாசம் ஆகுது. ஒழுங்கா சம்பளம் கொடுக்கல, அதனால சிவா ப்ரோ, நான் தோசை காரக்குழம்பு, உங்களுக்கு எப்படி இருக்கு? நேற்று அதிகம் சொன்னீங்க, இப்போ எப்படி இருக்கு? நேற்று அதிகம், இன்னைக்கு அவருக்கு வேலையே இல்லை. நான் மெசேஜ் போடும்போது தான் கொட்டாய் வருமா? நீ நாத்தம் அப்போ வரத்தான் செய்யும். எந்த சங்கர் சொல்றாருன்னு தெளிவா சொல்லு. மஸ்கட் சங்கர். மைக் டெஸ்டிங்கா? பார்த்தீங்களா, இப்படி டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதெல்லாம் ஒர்க்கு நல்லா வேலை செய்யுது. நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கல்ல, வந்து உள்ளே பாருங்கள். டெஸ்ட் பண்ணுறேன்னு வெளியிலேயே நிற்கிறீங்க. டெஸ்ட் ஏற்கனவே பண்ணது சரியாக இருக்கான்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் டெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள் முனைகள் சத்தம் செம்மையாக இருக்கு. ஓ அக்கா, அந்த சவுண்டா? காலட்ட அக்கா சவுண்டு விடுங்கன்னு கேட்குறான். காலையில் சுமார் கொக்கரக்கோன்னு சேவல் போவோம். அப்ப எங்களுக்கு முழிப்பு வரும். முழிப்பு எங்களுக்கு வருதோ இல்லையோ, இப்ப நீ கேட்ட சவுண்டு தாறுமாறு. எனக்கு எல்லார் வீட்லயும் வரும். எந்த கெஸ்டா இருந்தாலும், எந்த விருந்தாளியா இருந்தாலும் 10 மணிக்கு மேல போங்க அந்த வீட்டுக்கு. காலையிலேயே 5 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் கதவை தட்டிடாதீங்க. ஒரே மங்கள ரொம்ப மஞ்சள் வாசனை. அச்சோ, கல்ல தண்ணி வந்துச்சு. லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. கோல்டு விலை மாஸ்கா? ஆமாங்க, மாஸ்க் தான். ஐயோ, சிரிப்பு தாங்க முடியல. சவுண்டு ஜாஸ்தி தான். பாப்ஸுக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ண பிடிக்காது. அவர் பிரான்ஸ்காரர். ஆமா, என்ன நீங்க ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்கீங்க? நீங்களாம் பிரான்ஸ்காருக்கு அழுவவே மாட்டீங்க. முதல்ல நாங்க தான் உங்களை சொல்லணும். இப்பதான் கண்ணே பளிச்சுன்னு தெரியுதா? தெரியும் நரேஷ், உனக்கு தெரியும். ஹேண்ட்ஸ் அப் டியர். விஐபி லைவ் இருக்காடா? இருக்கு டியர். ஷாஜி பேப்பர் தானே. ஏய், நீயும் சிங்கப்பூருக்காரன், உன்னையும் நம்ப முடியாது. நீ என்ன பாப்ஸ் கிண்டல் பண்ணுறியா? மஸ்கட்டு, நீங்கள் நிஷு, உங்களெல்லாம் நம்பவே முடியாது. எல்லாம் பேப்பர் கேஸ் தான். சூப்பராக இருக்கீங்க. மந்தி மணி. அப்புறம் டைம் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, இன்னொரு 5 மினிட்ஸ் ஒரு மெம்பர்ஷிப் ஆன் பண்ணிடுறேன். உங்கள் ஆம்ஸு செம்மையாக இருக்கா? தனிமையில் தவிப்பவர்கள் தவறாது கலந்து கொள்ள வேண்டியது மெம்பர்ஷிப் லைவ். ஜாயின் இமிடியேட் அண்டர் என்ஜாய். நீங்கள் என்ன ஊர்? நான் கல்பாக்கம்ங்க. நீங்கள் என்ன ஊருங்க? லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ், ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்பில் என்ன இருக்குமா? மெம்பர்ஷிப்பில் தாங்க எல்லா விஷயமும் அடங்கியிருக்கு. வந்து பாருங்கள் ஒரு 8, அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணி ப்ராப்ளம் இல்லையா? நீ தானே சொன்ன குழாயை திறந்தா தண்ணியே வர மாட்டேங்குது. அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்டு கூட என்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டே நீ பொருள் எடுத்தியே. அந்த டிஷ்ஷு ரோலிங்கை பார்த்த உடனே குடு 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 குடுன்னு ஏதோ சாப்பாட்டு கடையை பார்த்தாம ஓடனையே இல்லையா? அதுலேயும் ரகத்தை பார்க்குற, மொத்தமாக இருக்கா மெல்லிஸாக இருக்கா, இது தொடம்போதே பிச்சுக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற டிஷ்ஷு பார்த்தியா இல்லையா? பொய்லாம் சொல்லாத. பாப்ஸு கூட அப்படி பண்ணதில்லை. நீ ஏதோ குழந்தை திருவிழா கடையில் வந்து பஞ்சு மிட்டாயை பார்த்துட்டு குழந்தைங்க கத்திக்கிட்டு ஓடு டிஷ்ஷை பார்த்துட்டு வாங்க.
நீல்கிரிஸ் இருக்குல்ல சூப்பர் மார்க்கெட்டு, அங்கே போனேன்னா அங்கே தனியாக இது மட்டும் ஒரு ஃப்ளோரில் வச்சுருப்பாங்கல்ல. ஏன்னா நிறையா பிராண்ட்